ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னைக்கு வர யாராலையும் இந்த பிரம்மாண்டமான கத்திப்பாரா மேம்பாலத்தை கடக்காமல் போகவே முடியாது. ஆனால் தினமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் கடந்து போகிற இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஒரு காலத்தில் கத்தி வச்ச துப்பாக்கிகளோட ஆர்மி சோல்ஜர்ஸோட பரேட் வந்துட்டு நடந்ததுனால இந்த இடத்துக்கு கத்திப்பாரா அப்படின்ற பேர் வந்ததாக சொல்லப்படுது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த இடம் அப்போ எப்படி இருந்ததுன்னா வெறும் சாதாரண ஒரு ரவுண்டானாவாக தான் இருந்தது. 1987 இந்தியாவுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ராஜீவ் காந்தியும் தமிழ்நாட்டுடைய அப்போதைய சீஃப் மினிஸ்டராக இருந்த எம்ஜிஆரும் சேர்ந்து அமைதியின் அடையாளமான புறாவை கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஜவஹர்லால் நேரு சிலையை இந்த ரவுண்டானாவில் திறந்து வச்சாங்க. இதில் மூணாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் கலந்துக்கிட்ட கடைசி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியும் இதுதான். அதுக்கப்புறமா வாகன நெரிசல் ரொம்ப அதிகமானதுனால சுமார் 486 கோடி ரூபாய் செலவில் இந்த பிரம்மாண்டமான பாலத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI கட்ட தொடங்கினாங்க. ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் 4 இலைகள் கொண்ட க்ளோவர் லீஃப் வடிவத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் 2008 அக்டோபர் மாதம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. திறக்கப்பட்ட சமயத்தில் இதுதான் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய க்ளோவர் லீஃப் மேம்பாலம். இப்போது இந்த இடத்துக்கு மேலே 100 அடி உயரத்தில் சென்னை மெட்ரோ ரயிலோட 2ஆம் கட்ட தூண்களும் வந்து இந்த இடமே ஒரு பிரம்மாண்ட இன்ஜினியரிங் சாதனையாக நிற்குது. அது மட்டும் இல்லாமல் பாலத்துக்கு கீழே இருக்கிற காலி இடத்துல கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் அமைச்சு மக்கள் ஈவினிங் டைமில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் இந்த இடம் மாறி இருக்கு. ஆக அப்போதைய நேரு சிலையில் இருந்து இப்போதைய மெட்ரோ ரயில் வரைக்கும் சென்னையோட அசுர வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு கம்பீரமாக நிற்குது நம்ம கத்திப்பாரா. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.